Hello friends, welcome to Mathlow channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.1ல 6th sumல இருந்து பார்க்கலாம். 6th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா let a is equal to x belongs to w. wங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். x less than 2 and b is equal to x belongs to n 1 less than x less than or equal to 4 and c is equal to 3, 5. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க a cross b union c is equal to a cross b union a cross c. ஃபஸ்ட்டு wங்கிறது என்னது, அது மாதிரி nங்கிறது என்னது. wனா என்னன்னா ஹோல் நம்பர்ஸ், nங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இங்கே ஹோல் நம்பர்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம தான் எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன எழுதணும், இங்கே டபிள்யூ எக்ஸ் லெஸ் தென் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் 2 தான் 2க்கு உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ 0வும் 1 வருமா, அப்போ 0,1. பி இஸ் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ என்னென்னா வரும், நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 4க்குள்ள நடுப்புற உள்ள நம்பர்ஸ் எழுதணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னால 4ஐயும் சேர்த்துக்கணும். அப்போ இங்கே வந்து 2, 3, 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கனால தான் 4ஐயும் சேர்த்து எழுதியிருக்கோம். இங்கே 1 வந்து லெஸ் தென் கொடுத்துருக்கனால 1 எழுதக்கூடாது. அப்புறம் சியோட வேல்யூ வந்து 3,5. இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா. அப்போது B union C is equal to Bஐயும் Cஐ யூனியன் பண்ணோன்னா 2, 3, 4 யூனியன் 3, 5. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், எடுத்து சேர்த்து எழுதுவோமா, 2, 3, 4, 5. இதான் வந்து B யூனியன் C. இப்போ நம்மளுக்கு A cross B யூனியன் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 0,1 cross B union C யோட வேல்யூ வந்து 2, 3, 4, 5. இப்போ இதை நம்ம ரெண்டையும் ஆர்டர் பேரில் எழுதணும்னா 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஏ கிராஸ் பி யூனியன் சி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் கண்டுபிடிச்சி யூனியன் பண்ணணும். இப்போது ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ என்னது 0,1, பியோட வேல்யூ என்னது 2, 3, 4. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ வந்து 3,5. இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணோன்னா 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ ரெண்டு யூனியன் பண்ணால் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா எப்படி எழுதணும், இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோமா. 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்கான்னு செக் பண்ணும். 0,2 இருக்குது, இங்கே 0,2 0,3 0,3 0,4 0,4 0,5 0,5 1,2 1,2
1,3 1,3 1,4 1,5 1,5 1,5. இப்போ இது எல்லாமே ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? அப்போ 1 = 2ன்னு போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும்? A cross B union C is equal to A cross B union A cross C. Hence proved. இதில் இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இதில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, பார்த்தா அது பார்ப்போம். செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இதை வச்சு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூலாம் தெரியும். அதை வச்சு A B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சி க்ராஸ் பண்ணி அது மேலே இது போட்டு ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? B இன்டர்செக்ஷன் C என்னான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ B இன்டர்செக்ஷன் Cனா பியோட வேல்யூ வந்து 2 3 4, இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 3,5. இது ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம்? சேமாக உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் எழுதணும். இப்போ 3 மட்டும்தான், இப்போ 3 மட்டும் எடுத்து எழுத வேண்டியதான். அடுத்தது A cross B intersection C. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 0,1 cross B intersection C யோட வேல்யூ 3. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர் பேர் எழுதணும்னா 0,3 1,3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். A cross B intersection C. நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B is equal to A ஓட வேல்யூ 0,1 cross B ஓட வேல்யூ 2 3 4. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆர்டர் பாரு 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து வந்து A cross C. ஏவோட வேல்யூ 0,1 cross C ஓட வேல்யூ 3,5. இது ரெண்டையும் cross பண்ணோன்னா 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இப்போ இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா A cross B intersection A cross C. ரெண்டுத்துலேயும் எது சேமாக உள்ள நம்பர்ஸ் எடுத்தணும். 0,2 இங்கே இல்லை, 0,2 இங்கே இல்லை, 0,3 இங்கே இருக்குது, இங்கே 0,3 இருக்குது. அப்போ 0,3 4 இருக்குது, இல்லை 1,2 இல்லை 1,3 இருக்குது. இப்போ 1,3. இது வந்து செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் 0,2 1,3, செகண்ட் ஒன் 0,3 1,2 1,3. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் போட்டோன்னா A cross B intersection C is equal to A intersection B A cross B intersection A cross C. Hence proved. புரிஞ்சிச்சா? இதில் தேர்ட் சப்டிவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A union B cross C is equal to A cross C union B cross C. நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ தெரியும். இதை வச்சு கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் பியோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ வந்து 0,1 யூனியன் பியோட வேல்யூ 2, 3, 4. இது ரெண்டே என்ன பண்ணணும்? யூனியன்னா எல்லாமே சேர்த்து எழுதுவோமா? இப்போ 0 1 2 3 4. இதை வச்சு என்ன பண்ணணும்? சியோட கிராஸ் பண்ணணும். அப்போ A union B cross C equal to 0 1 2 3 4 cross C ஓட வேல்யூ வந்து 3,5. இப்போ அதை ஆர்டர் பேர் எழுதுறோன்னா 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து வந்துக்கலாம்.
இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸையும் பி கிராஸையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏவோட வேல்யூ வந்து 0,1, கிராஸ் சியோட வேல்யூ வந்து 3,5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா 0,3, 0,5, 1,3, 1,5. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ வந்து 2, 3, 4. கிராஸ் சியோட வேல்யூ வந்து 3,5. இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணோன்னா 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணணும், யூனியன் எடுக்கணும். அப்போ யூனியன் எடுத்தால் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி எல்லாமே சேர்த்து எழுதுவோமா. 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இப்போ எல்லாம் இருக்கா. இப்போது இது செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயும் செகண்ட் சப்டிவிஷன்லேயும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1 is equal to 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சிச்சா. 6th சம்மில் மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். எல்லாமே புரிஞ்சிச்சா. தேங்க்யூ. நாளைக்கு 7th கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.